ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐயா எத்ராஜி பேசுகிறேன். இப்போ நான் வந்து ஒரு புதுமையான ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து என்னுடைய முழுக்க என்னுடைய கற்பனையில் வந்த ஒரு செயல் இது. இந்த வீடியோ அதாவது நம்ம இந்து பண்டிகைகளுக்கு நம்ம தோரணம் கட்டாத விழாவே கிடையாது. சரஸ்வதி பூஜையிலேருந்து விநாயகர் சதுர்த்தியிலேருந்து தீபாவளி, பொங்கல் மற்ற எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா தோரணம் கட்டுறோம். தோரணம் எதில் கட்டுறாங்கன்னு சொன்னால் தென்னை ஓலையில் கட்டுவாங்க அல்லது பனை ஓலையில் கட்டுவாங்க. நாம் ஏன் இது பேப்பரில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த யூடியூப்லேயே தேடி பார்த்தேன். நம்மளை மாதிரி யாராவது போட்டிருக்காங்களா, நமக்கு வந்து ஐடியா வேறு யாருக்கு வந்திருக்கான்னு பார்த்தேன். இந்த மாதிரி யாருமே பண்ணலை. பண்ணியிருக்காங்க. ஆனால் பேப்பரில் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி உண்மையிலே அந்த ஓலையில் செய்கிற மாதிரியே தென்னை ஓலையில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. ஆனால் நான் வந்து அது இல்லாமல் வேறு ஒரு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பேப்பர் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பேப்பர் அல்லது பச்சை கலர் பேப்பர் எடுத்து நான் மடிக்கிற மாதிரி பாருங்கள். அதை நல்லா மடித்து வச்சுட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். மடித்து வச்சுட்டு தோரணம் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நல்லா சிசர் வச்சு கட் பண்ணது. இப்போ நான் மடிச்சிட்ருக்கிறேன். பேப்பர் மடிக்கிறது மட்டும் பாருங்கள். பேப்பர் சைஸ் பேப்பராக இருக்கலாம். இந்த சைஸ் ஒரு சைஸுக்கு நம்ம வந்து இந்த தோரணம் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அந்த மாதிரி பேப்பரை நான் கட் பண்ணுறேன். நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. உண்மையிலே இது தோரணமா அல்லது ஓலையில் செஞ்சதாங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்கும். அந்த தோரணம் கடைசியில் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. முழுக்க என்னுடைய கற்பனை. அதை நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன். இந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை, வேறு மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அது தென்னை ஓலை எப்படி நம்ம மடித்து செய்கிறாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர நான் செய்கிற மாதிரி தையல் போடுற மாதிரி நூல் தச்சு போட்டுருக்கு அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை. அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை செஞ்சு என்னுடைய வாசக்கால் நான் கட்டியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு இந்த கடைசியில் படத்தை காட்டுறேன். அதையும் பாருங்கள். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கிராஸை கட் பண்ணணும். இந்த மூலை கிராஸ் பண்ணிட்டு இந்த மூலை கிராஸ் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடலாம். இந்த பேப்பரை 2 இன்ச்சை மடித்து 2 பக்கம் வர மாதிரி 2 பேப்பர் மடிச்சுட்டு 2 பக்கம் வர மாதிரி அது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. தோரண சைஸு கட் பண்ணிடுங்க. அது பாருங்கள், பார்க்குறதுக்கு தோரண மாதிரி இருக்கு பாருங்கள். சாதா மஞ்சள் கலர் பேப்பர் தான் அது. கடையில் கிடைக்குன்னா பேப்பர் கடையில் கிடைக்கும். அது 2 இன்ச்சு இருக்குது அந்த சைஸ் நான் மடித்து வச்சுருக்க பேப்பரு. இந்த மூலை கிராஸு, இந்த மூலை கிராஸு அது மாதிரி கட் பண்ணிடுங்க. நான் ஒரு தோரணத்தை வந்து 8 பேப்பர் வர வச்சு நீங்கள் 10-12 வச்சுக்கலாம். உங்கள் சைஸு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் தையல் போட்டுக்கலாம். ஊசி வச்சு தைச்சிங்கன்னா அந்த அசையமாக இருக்கும். நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் மேலே கீழே அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்து திருப்பி தையல் போட்டு மேலே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுறேன். அப்போ அதை நான் அசையாமல் அப்படியே தோரண மாதிரி நல்லா அழகாக தொங்குது. அதை பாருங்கள், கடைசி வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. இது காப்பி அடிச்சது இல்லை, யூடியூப்பில் இந்த மாதிரி இல்லை. நான் அதுதான் திருப்பி அதை சொல்கிறேன். வேறு இந்த கலர் பேப்பர், பச்சை கலர் பேப்பர் இது ஒரு 2 இன்ச்சில் கட்டுங்க. இந்த மூலையில் கிராஸ் பண்ணுறோம். ரொம்ப நீட்டாக கட் பண்ணாதீங்க, போயிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். பாருங்கள், ஏன்னா கட் பண்ணுறது டைம் ஆகும். ஸ்பீடாக கூட இருக்கணும்னா எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாது போய்ட்டு. அதுக்காக தான் கொஞ்சம் சொல்ல ஒரு 7 நிமிஷம் வருது, அவ்வளோதான். எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இது பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கட்டினா அது 1 வருஷம் தாண்டி கூட கிடக்கும். ஓலை கூட மக்கி போயிடும் அல்லது கீழே கலர் மாதிரி போய் கீழே போட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் அப்படியே நிற்கிது. எத்தனை 1 வருஷத்தை தாண்டி கூட நிற்கும். அடுத்த ஃபங்க்ஷன் வரைக்கும் கூட நமக்கு இந்த தோரணத்தை வச்சுருக்கலாம். உங்களுக்கு என்ன பேப்பர் பிடிக்குதோ அந்த பேப்பரில் பண்ணிங்க. கலர் பேப்பரை அல்லது வேறு திக்னஸான பேப்பரு அல்லது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரு எதை வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அது ஊசி எடுத்துக்கிறேன். ஊசியில் வந்து அந்த எம்ப்ராய்டிங் நூல் இருக்குல்ல, அந்த நூல்
சாதாரண நூல் கூட போடலாம். அது எந்த அளவுக்கு சரியாக தெரியாது. அது கீழே மேலே வர மாதிரி போட்டு மேலே ஒரு நாட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுடணும். ஊசியில் தைக்கணும். அது பாருங்கள் எப்படி இருக்கணும். உங்களுக்கு 8 பேப்பர் மடித்து தைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், உண்மையான தோரணம் மாதிரியே இருக்குது. பாருங்கள், இலையில் செஞ்ச மாதிரியே இருக்குது. தென்னை ஓலையில் பண்ண தோரணம் மாதிரியே இருக்குது. பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நூலில் அப்படியே கொத்து பின்னாடி தான் கீழே ஊசி மேலே வச்சுட்டு மேலே மட்டும் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. இதெல்லாம் எப்படி கோக்கிறது பின்னாடி நான் ஸ்லோவில் காட்டுறேன், அதையும் பார்த்துங்க. கடைசியில் வரும் அது எப்படி இந்த கோக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் அதை பின்னிட்டு தைச்சிட்டு வாசக்காலில் கட்டுறேன். தீபாவளி அன்னைக்கு கட்டுறது தான் அது. எது தோரணம் உங்களுக்கு ஓலை தோரணமா அல்லது பேப்பர் தோரணமா தெரியாத அளவுக்கு இருக்குது. பாருங்கள், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அது பாருங்கள், நானே தான் கட்டுறேன். ஃப்ரெண்டில் உள்ள வாசங்கள் அது. கடைசி வரைக்கும் பாருங்கள். நன்றி.